ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதோட டெஃபினேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சருன்றது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப், விச் மீன்ஸ் நம்ம தான் அதை டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம மெம்பர்ஸாக ஆட் பண்ணுவோம். சிமிலர்லி யூனியனுமே யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தான். அண்ட் இதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம். பட் அது எல்லாமே ஒரே மெமரி லொக்கேஷனில் இருக்கும். இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்டிஏ கேர்பின்றது ஸ்ட்ரக்டுக்கு தனித்தனியாக இருக்குது. அட் த சேம் டைம் யூனியனில் சேம் மெமரி லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கு. இதுதான் இதோட ஒன்லி டிஃப்ரென்ஸ். அண்ட் மூவிங் டு த செகண்ட் பார்ட், கீவேர்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ரக்சருக்கு ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணுவோம், யூனியனுக்கு யூனியன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டுத்தோட சைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா மெம்பர்ஸோட சைஸையும் ஆட் பண்ணுவோம். தேவைப்பட்டால் பேடிங்ன்ற கான்செப்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவோம். யூனியனை பொறுத்த வரைக்கும் சேம் மெமரி லொக்கேஷனை ஷேர் பண்ணுறதுனால இருக்கிறதுல பிக்கெஸ்ட் டேட்டா டைப் மெம்பர் எதுவோ அதோட சைஸ் தான் நமக்கு ரிட்ரீவ் ஆகும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் அதோட மெமரி லொக்கேஷன். ஸ்ட்ரக்சரில் ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் தனி மெமரி லொக்கேஷன் இருக்கும். யூனியன்ஸில் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஷேர்டு மெமரி லொக்கேஷன் தான் மெம்பர்ஸ்குள்ளே இருக்கும். ஃபிஃப்த் டிஃப்ரென்ஸ் என்னென்னா டேட்டா ஓவர்லேப். ஸ்ட்ரக்சர் தனித்தனியாக இருக்கிறனால நம்மளுக்கு இங்கே மெம்பர்ஸ்குள்ளே ஓவர்லேப்பிங் எதுவுமே நடக்காது. ஆனால் யூனியன் ஷேர் பண்ணி இருக்கிறனால கண்டிப்பாக ஓவர்லேப்பிங் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சரில் மெம்பர்ஸ் எல்லாமே அட் டைமில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எல்லா மெம்பர்ஸுமே வந்துடும். யூனியனில் அப்படி இல்லை, ஒரே ஒரு மெம்பரை தான் நம்ம அட் டைமில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன். இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அகெயின். ஸோ இந்த கோடை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் உள்ள கேர் இன் ஃப்ளோட் அண்ட் டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் 10th லைனில் ஸ்டூடெண்ட் S1ன்னு அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஒவ்வொரு மெம்பரையும் நான் தனித்தனியாக கால் பண்ணுறதுக்கு அந்த S1 வேரியபிள் யூஸ் பண்ணி printf போட்டு கால் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக நான் ஸ்ட்ரக்சரோட சைஸையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லா மெம்பர்ஸோட சைஸையும் ஆட் பண்ணி வர சைஸ். அண்ட் இப்போ நம்ம அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண அவுட்புட்டை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம யூனியனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிமிலர்லி 3rd லைனில் யூனியன் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒன்று வச்சு இன்ட்டு டபுள் கேர்ன்னு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 11th லைனில் யூனியன் ஸ்டூடெண்ட்க்கு எஸ்ன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு மெம்பராக தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். ஏன்னா மெமரி லொக்கேஷன் ஷேர் இருக்கிறனால இண்டிவிஜுவலாக தான் நம்ம அதை கால் பண்ணுவோம். ஸோ இண்டிவிஜுவலாக பிரிண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அகெயின் நான் வந்து சைஸ் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிறதுலே எந்த டேட்டா மெம்பர் பெரிய சைஸில் இருக்கோ அந்த சைஸ் தான் நமக்கு வரும். இங்கே டபுள்ன்றது தான் பெரிய சைஸ். ஸோ நமக்கு கோடோட அவுட்புட்டில் சைஸ் 8ன்னு கிடைக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.